அப்படின்றதுக்கான கேள்விக்கான விடை. ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை உணர்ந்திருக்கிறார், ஒரு ஆன்மீக ரீதியாக உணர்ந்த ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுல எங்க அவர் வந்து ஒரு அகம்பாகமாவோ இல்லை வேற எதையோ சொல்றதுக்காக சொல்றாருன்னு திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இதில் வந்து முதல்ல தலைவர் நீங்க குறுக்கிறீங்க, உங்கள்கிட்ட வர்றேன் சார் ராமசுப்ரமணியன் சார், உங்கள்கிட்ட வர்றேன், அவர்கிட்ட போயிட்டு வர்றேன். உங்கள்கிட்ட தலைவர் கலைஞர் அவருடைய பொன்மொழியிலேருந்து தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை தெய்வம் இதே தெய்வம்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் பேசும்போது மிக அழகாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னை தெய்வம் என்று பேசி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீர்கள், என்னையும் கேலி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ தெய்வம் நம்மளை ஏற்றுக்கொள்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்றார். அது இறை நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவர் பேசக்கூடிய வார்த்தையும், மோடி தன்னை ஒரு இந்துலேயே இவரை விட சிறந்த இந்து இல்லைன்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இந்து மதம் மட்டும் இல்லை இறைவனை நம்பக்கூடிய எங்களை போன்ற எல்லாருடைய மனசையும் காயப்படுத்தியிருக்காரு. அதாவது ரொம்ப இது ஜனநாயக நாடு. நீங்கள் இந்த விவாதத்தை வந்து என்னை டாக்டராக கூப்பிட்டு உளவியல் ரீதியாக கூப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க, என்ன உளவியல் சார்ந்த இஷ்யூன்றதை நம்ம பேசலாம். ஆனால் என்ன திமுக செய்தி தொடர்பாளராக கூப்பிட்டுருக்கிறதுனால அரசியல் ரீதியாகவே பேசுவோம். இந்த தலைவர் அவர்கள் இல்லை அது சர்ச்சைக்கு போய் நிறுத்திடும். நான் திமுக இல்லைன்னா அதை பேசியிருப்பேன், திமுக இருக்கிறதுனால அது சர்ச்சைக்குள்ளே போகாமல் நான் கருத்தை சொல்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் ஜனநாயகவாதியாக இருந்தார். ஜனநாயகத்தில் நீங்கள் தெய்வ குழந்தையாக இருக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது, தெய்வத்தால் அனுப்பப்பட்டவங்களா இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஒரு மனிதராக சாமானியனுடைய குரலை அவனுடைய வலியை உணரக்கூடியவராக இருந்தால் போதும். அதை உணர முடியாதவங்க தன்னை தெய்வ பிறவியின் தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு போவாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தெய்வ குழந்தையாக இருந்திருந்தா, தெய்வத்தால் அனுப்பப்பட்டவராக இருந்திருந்தா, மணிப்பூரில் பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாகி வீதியில் நடமாட வச்சு அம்மனம்மா மானபங்கம் செய்யப்படும் போது மணிப்பூர் ஸ்டோரியை பற்றி பேசாமல் கேரளா ஸ்டோரி படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தவர் எப்படி தெய்வத்தால் அனுப்பப்பட்டவராக இருக்க முடியும்? அதனால தான் தெய்வத்தை இறைவன் மீது நம்பிக்கை கூட எங்களுக்கு வலிக்குது. கொரோனா நேரத்தில் வழியில் எப்படி போகிறதுன்னு தெரியல, ரயில்வே ட்ராக்ல போய் செத்தான், அவனுக்கு ரயில் விடுனா அதுக்கு கூட இலவசமாக விட முடியாதுன்னு சொன்னவர் தெய்வ குழந்தையா இருப்பாரா? தடுப்பூசி போடுறதுக்கு 2வது டோஸ் நீங்கள் காசு தான் கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போனதுக்கப்புறம் இல்லை இலவசமாக தரேன்னு சொன்னவர் தெய்வ குழந்தையா இருக்க முடியுமா? அப்போ ராகுல் காந்தி சொன்னதை போல இவர் யாருக்கான தெய்வ குழந்தையா இருக்கார் அப்படின்னா, 28 பேர் 10 லட்சம் கோடி பேங்க்லேருந்து கடனை வாங்கிட்டு ஓடி போனாங்கல்ல, அவருக்கு தெய்வ குழந்தையா இருக்கார். ஏன்னா அவர்கள் எதுவும் செய்யறது இல்லை, அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர் தெய்வ குழந்தையாவே இருக்கார். அடுத்தது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 10 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணும்போது அவர் தெய்வ குழந்தையா இருக்கார், பணக்காரர்களுக்கு தெய்வ குழந்தையா இருக்கார். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா கார்ப்பரேட் நிதி தள்ளுபடி பண்ணும்போது அவர் தெய்வ குழந்தையா இருக்காரு. ஆனா ஏழைகளுக்கு வயதுல முதிர்ந்தவர்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணத்தை அதிகரிச்சு கொடுங்க, வருஷத்துக்கு 65,000 கோடி கொடுக்குறீங்க, ஒரு 20,000 கோடிக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அதை பண்ண மாட்டேன்னு சொல்றவர் தெய்வ குழந்தையா இருக்க முடியுமா? நான் சொல்றேன், இத்தனை குறியீடு சார் தெய்வ குழந்தை இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு குறியீடுல இந்தியா வளர்ந்துருக்கிறது, இந்தியா நிம்மதியா இருக்குது, ஒரே ஒரு குறியீடு, பல குறியீடு, ஏன்னா அதெல்லாம் வந்து மறுப்பாங்க, சர்வதேச சதின்வாங்க. ஆனால் தெய்வ குழந்தை விஸ்வகுரு அப்படின்னு ஒரு பக்கம், உலக தலைவர் அப்படின்னு. ஆனால் தேர்தல் பிரச்சாரம் வரும்போது இந்த உலகம் விரும்பக்கூடிய தலைவரை வீட்டுக்கு அனுப்புவதற்காக உலக நாடுகள் சதி செய்வது அப்படின்னு முரணா பேசுவார். ஒரே ஒன்று, யுனைடெட் நேஷன்ஸ் உடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் பை யுனைடெட் நேஷன்ஸ். ஏன் இதை மட்டும் சொல்றேன்னா, இது ஐநா உடையது, இதுல வந்து எந்த ஒரு தளபட்சம் இருக்காது. அது அடிப்படையில் உலகத்தில் மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலில் 126வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. அப்ப தெய்வ குழந்தையோட ஆட்சியில இந்த நிலைமெல்லாம் இருக்குமா? நீங்க அங்க செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு நீங்க இவ்வளவு சுறுசுறுப்பா சோர்வே இல்லாம இருக்கிறீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு ஒரு மற்றவங்களை விட ஒரு தனித்த ஆற்றல் எனக்கு இருக்கிறதா நான் உணர்றேன். அவருடைய நம்பிக்கையே சொல்லியிருக்காரு இல்லைங்க, அது அவருடைய நம்பிக்கை. அதுக்கு
ஜனநாயகவாதி கிட்ட பதிலாக கேட்டிருந்தீங்கன்னா, மக்களுக்கு சேவை செய்வது எனக்கு பிடித்திருக்கிறது, அந்த மகிழ்ச்சியின் காரணத்தினால நான் இந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கேன், இன்னும் சுறுசுறுப்பா இருக்கிறேன், ஒரு ஏழையோட சிரிப்பை பார்த்தா நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இப்போ இவர் சொன்னார்ல பரமாத்மா கடவுளா அனுப்பப்பட்டவர்னு, மணிப்பூருடைய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? பிணத்தை புதைப்பதற்கு கூட 1 வருஷம் எடுத்துச்சுங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்கள தண்டிச்சாதான் நான் வந்து செல்வம் நான் வர்றேன், அவர் முடிச்சிட்டு அடுத்தவங்க தான் வர்றேன், மணிப்பூர் மக்கள் எப்படி ஒரு தெய்வ குழந்தையா பாப்பாங்களா? இல்ல இவர் விரும்பக்கூடிய தலைவர் அங்க இருக்காரா? நீங்க ஒரு நாத்திகவாதியா சொல்றப்ப மக்கள் சேவையில் இருக்கிறவங்க மக்களுடைய முகத்துல சந்தோஷத்தை பார்த்து நான் வந்து ஆற்றலோட செயல்படுன்னு சொல்லலாம். ஒரு ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், தன்னடக்கத்தோடு இறைவனிடம் தன்னுடைய புகழை எல்லாம் ஒப்படைக்கிறது போல சொல்றாரு. எந்த ஆன்மீகம், எந்த மதம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதம் பிரிவினவாதத்தை பேசுது? பிரதமர் பேசிக்கிட்டு இருக்காரா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு நாள் பேசல, இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே பாஜகவுக்கு கடிதம் எழுது, உங்களுடைய பிரச்சாரத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு அறிவுரை வழங்குங்க, நேரடியா பிரதமர்ன்ற பேரை பயன்படுத்தாம பிரிவினைவாதத்தை பேசாதீங்க, தேர்தல்ல வெற்றி தோல்விகள்லாம் வரும் போகும். ஆனா இந்தியா போன்ற நாடுகள் காங்கிரஸ்ல மதவாதத்தை பேசல. காங்கிரஸ் மீது போடப்பட்டது மதவாத குற்றச்சாட்டு கிடையாது. விளையாட்டை மாத்தி பேசாதீங்க. நான் பேசுறது மத பிரிவினைவாதத்தை பத்தி. சொல்லிருக்கீங்களா? பாஜகவுக்கு மட்டும் போல காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கு எந்த அடிப்படையில போயிருக்காங்க? காங்கிரஸுக்கு எந்த அடிப்படையில போயிருக்கு சொல்லுங்க மகேஷ்? மதவாதமா பிரிவினைவாதமா? நீங்க அக்னிபத்தை பத்தி பேசாதீங்கன்னு தான் பேசியிருக்கு, மதவாதத்தை பத்தி காங்கிரஸ் கிட்ட சொல்லல. அக்னிபத் ஸ்கீமை பத்தி, ஏன்னா ஸ்டாட்யூஸ் படி சட்டப்படி ராணுவ விஷயங்கள்ல தேர்தல்ல பேசக்கூடாது, அதை நீங்க பேசுறீங்க. இல்ல கான்ஸ்டிடியூஷனுக்கு அச்சுறுத்தல்னு பேசாதீங்கன்னு தான் சொல்லப்பட்டுச்சே தவிர எந்த இடத்துலயும் பாஜகவுக்கு சொன்னது போல மதவாதத்தை திணிக்காதீங்க, இந்தியாவுடைய ஒரு 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 பன்முகத்தன்மைக்கு ஆபத்துன்னு எலெக்ஷன் கமிஷன் கரடியே காரி துப்பிச்சுன்னுவாங்கல்ல. ஆனா 5 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் காரி துப்பி இருக்கு. இதுதான் வருத்தம் தர வேண்டிய விஷயம். அப்ப எந்த தெய்வ குழந்தை, எந்த ஆன்மீகவாதிங்க நாட்டுடைய மக்களை வடக்கே தெற்குன்னு பிரிப்பான்? எந்த ஆன்மீகவாதிங்க முஸ்லிம்கள் கொள்ளை அடிச்சிருவாங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இருங்க முடிச்சிடலாம். தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டு போய் எங்களுடைய வரிய வடநாட்டவர்களுக்கு அதிகமா கொடுக்குறீங்கன்னு பேசும்போது எங்களை பிரிவினவாதிங்கன்னு நீங்க, அதே போல சொல்லாத ஒரு விஷயத்தை, மன்மோகன் சிங் சொல்லாத ஒரு விஷயத்தை, இந்துக்களுடைய சொத்துக்களை பலவீனமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதை ஏன் நீங்க பிரிவினைவாதமா பார்க்க மாட்டேன்றீங்க? ஏன் நீங்க பிரிவினைவாதம்ன்ற அடிப்படையில பேசுறீங்க? நீங்க முட்டு கொடுத்தீங்கல்ல, ஏழையா இருக்கிற ஒரே நாட்டு மக்கள், யூபி காரங்களும் நம்ம மக்கள் தானே, அவங்க வளர்ந்து வர்றதுக்கு பணக்காரரா இருந்த தமிழ்நாட்டில இருந்து வரியை கொண்டு போய் நாங்க கொடுப்போம், அது தப்பு கிடையாதுன்ற மாதிரி இங்கே பலவீனமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், தலித்துகள், இதர பிற்படுத்த சமூகத்திற்கு பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் சொல்றது பொருளாதார நீதி. ஒரே நிமிஷம், இதை ஏன் இப்படி பேசுறாங்கன்னா, இவர்களுக்கு மக்கள் கிட்ட போய் சந்திச்சு ஜனநாயக ரீதியில 10 ஆண்டுல நான் 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கேன், என்னுடைய ஆட்சியில இந்தியா வளர்ந்துச்சுன்னா சொல்றதுக்கு திராணி இல்லாதனால அதுக்கு 6-7 ஆண்டுகள்ல 6 கோடி பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்மையில கூட டேட்டா இல்லைங்க, அவர் சொல்றது. சரி பேசலாம். டேட்டா இல்லைங்க, அதாவது நாங்க தப்பா புரிஞ்சுக்கிறோம் சரியா புரிஞ்சுக்கிறோம்லாம் இல்லை. நாங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா புரியுற மாதிரி பிரதமர் பேசணும். அவர் தெளிவாக, நான் என் தாய் இறந்த பிறகு நான் வந்து ஒரு பயாலஜிக்கலாக பிறக்கலைன்றதை உணர்றேன் அப்படின்றப்ப அது வேற ஒரு லெவலுக்கு போறாரு. அவர் வேற ஒரு ஜோன்ல போய் அவர் அதை பேசுறாரு. தனித்த ஆற்றல். ஆமாமா, அதெல்லாம் வேற ஜோன்ல போறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க விமர்சிப்பீங்க, உங்களை விமர்சிக்கிறீங்களா? அதான் சொல்றாரு. அப்படியெல்லாம் விமர்சிச்சாலும் எதிரான கருத்து சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி, அதை பத்தி அவர் கவலைப்பட வேணாம், நாங்களும் கவலைப்படல. இங்கே அவர் தெய்வ குழந்தைன்னு சொன்னதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தெய்வ குழந்தையா நீங்க இல்லையேன்றதுதான் பிரச்சனை. அவர் சொன்னதை வச்சு விவாதிக்கல. அப்படி சொன்னவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலையேன்றது தான் கேள்வி கேட்குறோம். இங்கே ஏதோ அவர் செஞ்சிட்டார் இத்தனை கேள்வி வச்சேனே, என்ன செஞ்சார்? சரி, எல்லாம் கடந்து போச்சு, விட்டுருங்க. இவர் தான் தெய்வ குழந்தையாச்சே, இவருக்கு தான் தெரியணும்ல. ரேவண்ணான்னு ஒருத்தர் கர்நாடகாவில் இருக்காரு, இத்தனை பெண்களை வந்து பாலியல் சீண்டல் 2800 வீடியோ வச்சிருக்காரு. அவருக்கு போய் நம்ம ஓட்டு கேட்குறோமே, சரி ஓட்டு கேட்டுட்டோமே, நம்ம தெய்வ குழந்தாச்சே, நம்மளை ஒரு கடவுள் ஒரு காரணத்துக்காக அனுப்பியிருக்காரு, நம்ம போய் தெரியாமல் அவனுக்கு பிரச்சாரத்தில் போய் ஓட்டு கேட்டுட்டோமே, மன்னிப்பு கேட்கலாமே. இதுவரையும் கேட்கலையே. அவர் தாத்தா தேவகோடா இன்னைக்கு வன்மையாக கண்டிக்கிறாரு, எங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் ஓடி வந்துருன்றாரு. பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ அதை பற்றி வாயே திறக்கலை. பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ண முடியும்,
அதை கூட செய்யாம இன்னைக்கு தெய்வ குழந்தைன்னு சொன்னா அது சர்ச்சைக்குரியது இல்லை. பாக்க என்ன சொன்னார், அவர் பின்வாங்கிட்டாரு அந்த மத வெறுப்பு பேச்சில், எங்கேயுமே பின்வாங்கல, தொடர்ந்து வேற வேற ரூபத்துல பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் சொன்னார்ல இல்ல, ஆனா அது இல்ல சொன்னது தப்புன்னு சொல்லுங்க, தகுதியற்றவன் சொல்லிட்டு நேத்து பேசியிருக்காரு, நேத்து திரும்ப பேசியிருக்காரு, முன்னா நேத்து பேசியிருக்காரு. அப்ப உங்களை போன்றவர்களை குழப்பிக்கிட்டு இருக்காரு. மூத்த பத்திரிகையாளர்கள் போன்ற பாக்கியே மோடி ஏமாத்தி இருக்காரு. ஏமாத்துறது எப்படி தேவ குழந்தையா இருக்க முடியும்?